அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் நிஷா. இன்றைய பதிவில் பழைய கற்காலத்தை பார்க்கலாம். முதல்ல கற்காலம் பிறந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கணும். மனிதர்களின் மூதாதையர் விலங்குகளை போன்று காட்சியளித்திருக்காங்க. விலங்குகளிடம் இயற்கையான தற்காப்பு இருக்குது. உதாரணமாக யானையிடம் வலிமை, காட்டு மாடு அதன் கொம்பை வைத்து அது பாதுகாத்து கொள்ளும், மான் ஓடுதல் தாவி அதை பாதுகாத்து கொள்ளும். ஆனால் மனிதர்களிடம் தற்காப்பு வசதி குறைவு. தன்னுடைய பெருவிரலின் கூர்மையை கொண்டு அவர்கள் தற்காப்பு செய்ய முடியலை. அப்போ அந்த விரலை கொண்டு கற்களை தேடி அதன் மூலமாக கருவிகளை கண்டுபிடித்து கருவிகளை பயன்படுத்தி அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகம் வளர்ந்தது. இதுதான் கற்காலம் பிறந்த ஒரு கதை. மலைப்பகுதியில் வாழ்ந்தவர்கள் அதன் பிறகு மலைச்சரிவில் மலை அடிவாரத்தில் வளர்ந்து தன்னுடைய நாகரிகத்தை கொஞ்சம் வளர்த்தனர். விலங்குகளை வேட்டையாடுவதற்கும் தசைகளை கீறுவதற்கும் அங்கிருக்கின்ற கிழங்குகளை தோண்டுவதற்கும் அவர்களுக்கு கருவிகள் தேவைப்பட்டது. அதற்கு ஏற்றாற்போல் கருவிகளை பயன்படுத்தி கொண்டனர். இவர்கள் பாதுகாப்புக்காக மரப்பொந்துகள்லையும் பாறை குகைகள்லையும் வாழ்ந்திருக்காங்க. எங்கேலாம் அவங்களோட இடம் இருக்குது, வாழ்வாதாரத்தோட இடம்னா தமிழகத்தில் மத்தியில், வடமேற்கில், வடக்கில் அந்த பகுதியெல்லாம் அவங்க வாழ்ந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த மலையிலிருந்து கீழ் வரும்பொழுது ஆறு, பாறை சுனை இதெல்லாம் நீர்வளத்தை அறிவதற்கு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கு. அவங்களுடைய அந்த உணவு என்பது காய், கனி, கிழங்கு இதுதான் அவங்களுடைய உணவு வகைகளில் இருந்திருக்கு. கொடிய விலங்குகள்கிட்டேருந்து பாதுகாப்பதற்காக ஆற்றுப்படுகையில் அவங்க பதுங்கி தன்னை பாதுகாத்திருக்காங்க. நெடுங்காலம் இவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சான்று இருக்குது. வாழ்ந்த இடமாக தமிழகத்தில் வடக்கே கொர்த்தலையாற்று படுகையில் திருவள்ளூர், பொன்னேரி, சென்னையில் இருக்கின்ற பல்லாவரம், வடமதுரை, வடாட்காடு, திருச்சி, தஞ்சை, மதுரை இந்த இடங்கள்லாம் இவர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் கிடைத்திருக்கு. ஆனால் எலும்புக்கூடு கிடைத்திருக்கிறதுனால இவர்கள் எத்தகையதோர் அப்படின்னு அறிய முடியலை. குள்ளமான உடல் அமைப்பு, தட்டையான மூக்கு வடிவம், கருமையான நிறம், நிரதர்களின் மூதாதையர் இந்த முதற்படி நிலை என்று மானிடவியலார் கணித்து சொல்கிறாங்க. தீயின் பயனை அறிந்து கொள்ளலை. சக்கரத்தோடைய மண்பாண்ட உற்பத்தியின் நுட்பத்தை அவங்க அறிந்து கொள்ள. இவங்க ஆயுதங்கள் என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னா அம்பு, வில்லு, கொத்துக்கருவி, உளிகள், வெட்டுக்கருவி, கிழங்குகளை தோண்டுவதற்கு தோண்டு கருவி இதுதான் இவங்க ஆயுதங்களாக பயன்படுத்தியிருக்காங்க. வேட்டையாடுற விலங்குகளை எலி, மான், ஆடு, பன்றி இது போன்ற விலங்குகளை வேட்டையாடி உணவு உண்டிருக்காங்க. இவங்க இலைதழைகளை ஆடைகளாக அணிந்திருக்காங்க. இவர்களுக்கு வேட்டையாடுவதற்கு கூட்டாளியாக நாய் இவர்களுக்கு செல்லப்பிராணியாக இருந்திருக்கு. குறிஞ்சி நிலத்தை தான் அவங்க மலைப்பகுதியில் குறிஞ்சி நிலம் தான் இவங்களுக்கு அடித்தளம். மலையும் மலை சார்ந்த இடமும். அந்த குறிஞ்சி நிலத்தில் கிடைத்த அந்த களிமண்ணை கொண்டு கலை உணர்வுகளை கற்றிருக்கிறாங்க. குகை மூலமாகவும் ஓவியங்கள் மூலமாகவும் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்காங்க. கிமு 2,00,000 ஆண்டுகளுக்கும் 50,000 ஆண்டுகளுக்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவில் பிற இடங்கள்லையும் பல்வேறு இடங்கள்லையும் வாழ்ந்த மாதிரி தமிழகத்திலும் வாழ்ந்திருக்காங்க. பிறகு பனிப்படர் யுகம் என்பது வந்ததுனால இவர்களுடைய காலம் மிகப்பெரிய அழிவை சந்தித்தது என்று சொல்லலாம். அதன் பிறகுதான் அந்த சிறிய கற்காலம் என்ற தொடர்ச்சி வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.